இன்றைக்கி ஃபோக்கஸ்ன்ற வார்த்தை பற்றி நான் பேசணும்னு நினைக்கிறேன். அதுவும் ஒரு 4 to 5 மினிட்ஸ். ஒர்க்குக்கு டைம் ஆச்சு, சீக்கிரம் போகணும். ஃபோக்கஸ் என்னென்னா, ஒரு விஷயம் நம்ம பண்ணணும்னு நினச்சா அது எந்த ஸ்ட்ரகிள் வந்தாலும் சரி, எவ்வளோ பெரிய பிரச்சனை வந்தாலும் சரி, அதை நம்ம கண்டிப்பாக அச்சீவ் பண்ணுவோம். அந்த கோல் அது எந்த கோல் வேணாலும் சரி. இப்போது மார்னிங் நான் சீக்கிரம் எழுந்து வாக்கிங் போகணும், ஜாக்கிங் போகணும், இல்லை ஏதோ எனக்கு ஒரு விஷயம் இருக்கும், புக் படிக்கணும், நிறைய இருக்கும்ல. நினச்சிப்போம் இதெல்லாம் பண்ண லைஃப் சேஞ்ச் ஆகும், லைஃப்பில் ஒரு மாற்றம் வரும், ஹெல்த்தியாக ஹாப்பியாக இருக்கலாம்னு. பட் ஆனால் நம்மளால் கன்சிஸ்டண்ட்டாக பண்ண முடியாது. அப்புறம் பார்த்துக்கலாம் எதுக்கு பண்ணுறதுன்னு நிறைய தாட்ஸ் எல்லாம் வரும். அதுக்கான சொல்யூஷன் என்னென்னா ஃபோக்கஸ். நம்மக்கிட்ட அந்த ஃபோக்கஸ் இல்லாதனால தான் இதெல்லாம் நடக்குது. நினைக்கிறேன் நான் கரெக்டாக, எனக்கு என்ன வேணும், நான் புக் படிக்கணும்னு நினைக்கிறேன், வாக்கிங் போகணும்னு நினைக்கிறேன், ஃபிட்டாக இருக்கணும்னு நினைக்கிறேன், ஹாப்பியாக ஹெல்த்தியாக இருக்கணும், சந்தோஷமாக இருக்கணும்னு நினைக்கிறேன், புக் படிக்கணும் நிறைய நினைக்கிறேன், எனக்கு வேணும்னு நினைக்கிறேன். அதுக்கு நீ டிசைர் எப்படி பண்ணுற, அந்த நீ நினைக்கிற விஷயத்த மேலே உனக்கு எவ்வளோ அது பண்ணணும், அச்சீவ் பண்ணணும், உனக்கு எவ்வளோ ஆசை இருக்குது, அது மேலே உனக்கு எவ்வளோ வெறி இருக்குது, ரைட்? நிறைய பேர் நிறைய ஸ்பீடில் போவாங்க. இங்கே உங்களுக்கு ஒரு சின்ன ஸ்டோரி சொல்லணும். ஒரு காம்படிஷன் நடக்குது, கொஞ்ச நேரம் தான் ஸ்டார்ட் ஆக போகுது அந்த காம்படிஷன். ஒரு பொண்ணு, ஒரு ஒய்ஃப், அவங்க ஹஸ்பண்ட் ஹாஸ்பிட்டலில் இருக்கிறாங்க, பயங்கரமான இன்ஜூரி, ஹெல்த்துக்கு ஆப்ரேஷன் பண்ணணும், 5,000 காசு வேணும், ரொம்ப போர், அவ்வளோ அஃபோர்ட் பண்ண முடியாது. ஹாஸ்பிட்டலில் அந்த ஒய்ஃபு டாக்டர் இது மாதிரி சொல்லின்னு இருக்கிறப்போ அந்த ஒய்ஃப் அங்கேருந்து நியூஸ் பேப்பரில் ஜஸ்ட் அந்த ஆட் ஒரு மாதிரி ஒன்று பார்க்குது. அங்கே பார்த்தா 5,000 ப்ரைஸ் மணி, ரன்னிங் ரேஸில் ஃபஸ்ட்டு வந்த லொக்கேஷன் இருக்குது. நெக்ஸ்ட்டு செகண்ட் யோசிக்காமல் தமதமாக ஓடுது அந்த இடத்துக்கு. ரேஸ் ஸ்டார்ட் ஆக போது ஷூட் பண்ணுறாங்க. காலில் என்னமோ செருப்பு இல்லை, ஷூ இல்லை, ஒன்றுமே இல்லை. ஆனாலும் எவ்வளோ ஃபாஸ்ட்டாக போய் ஓடிச்சுன்னா அங்கே போய் அந்த ரேஸில் ஃபஸ்ட்டாக வந்துச்சு. இதுலேருந்து என்ன கற்றுக்கணுன்னா, ரேஸில் நிறைய ட்ரைனிங் எடுத்துன்னு டெய்லி ஒர்க் அவுட் எல்லாம் பண்ணி ஃபிட்டாக இருந்து ஜெயிக்கணும் காம்படிஷன் நிறைய பேர் இருக்கிறாங்க. ஆனால் இந்த பொம்பளை எதுனா ரன்னிங் போச்சா, எதுனா மார்னிங் எழுந்து டெய்லி வாக்கிங் போகணும், ஃபிட்டாக ஆகணும், நான் அதான் அது இந்த ரன்னிங் ரேஸ் அச்சீவ் பண்ணணும், அந்த கோல்ஸ் எதுனா இருந்துச்சா மைண்டில், ஒன்றுமே இல்லை. எதுக்கு அந்த பொம்பளை அந்த லேடி அவ்வளோ வேகமாக ஓடி வின்னாச்சுன்னா, அந்த ஃபோக்கஸ். ஜெயிக்கணும், வேறு சொல்யூஷனே இல்லை, வேறு ஆப்ஷன் இல்லை. பிளான் ஏ, பிளான் பி, பிளான் சி, பிளான் Z ஒன்றுமே இல்லை. ஒரே ஒரு விஷயந்தான், ஒரே ஒரு ஆப்ஷன் தான். நோ ஆப்ஷன்ஸ். ஜஸ்ட் பிக் பண்ணால் ஒன்று தான், வேறு ஒன்றுமே இல்லை. ஜெயிக்கணும்னு அந்த ஃபோக்கஸோட அந்த விஷயத்து மேலே வச்சுச்சு, அதனால தான் சாதிச்சு. அதே தான் உங்களுக்கும் சொல்கிறேன், எனக்கும் நான் சொல்கிறேன். எதுனா ஒரு விஷயம் ஃபோக்கஸ் அச்சீவ் பண்ணணும்னு நினச்சா அது மேலே 100% ஃபோக்கஸ் வைக்கணும். நீ 0% வைக்கலாம், 30%, 60%, 100% வைக்கலாம். பட் ஃபுல் எஃபர்ட்டோட நீ அந்த விஷயத்து மேலே ஃபோக்கஸாக நீ ஒர்க் பண்ணால் கண்டிப்பாக உன்னால் அதை அச்சீவ் பண்ண முடியும், சீக்கிரமாக உன்னால் அச்சீவ் பண்ண முடியும். இதுதான் நான் சொல்லணும்னு நினச்சேன். தேங்க்யூ. விஷ் யூ ஹெல்த் அண்ட் வெல்த். பாய்.